municipal siren late. It is too much. தாத்தா, என்னம்மா தேத்தி? எங்க வீட்டுக்காருக்கு ஒரு லெட்டர் எழுதணும். இந்த நாள் தானே எழுதுனேன். என்ன விசேஷம்? நான் முழுகாம இருக்கேன். வெரி குட். இந்த தடவை காட்ட வேண்டாம், இல்லன்னு கவர்ல எழுதிடுவோம். சந்தோஷமா இரு. God bless you. உடம்பு நல்லா பாத்துக்கமா. தாத்தா, நான் எழுத சொன்ன உயிரை எழுதிட்டீங்களா? எழுதியாச்சியா? நேத்தே எழுதிட்டேன். இந்தாங்க படம். யோ பெருசு, இந்த வயசுல எதுக்கே உனக்கு இதெல்லாம்? நான் தான் உனக்கு சோறு போடுறேன்ல. அப்படின்னா என்ன பிச்சைக்காரனா வாழ சொல்றியா? ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போயிட்டாலும் என்ன எரிக்கிறதுக்கு உண்டான செலவு கூட இதை நான் வச்சிருக்கேன். நீ எனக்கு கொல்லி மட்டும் போட்டா போதுண்டா. ஃபுல். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ போதும்பா பெருசு. எவ்வளவு தடவை நீ சொன்னாலும் திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த முதல்ல இதை படி. நீங்க வாயை மூடுங்கடா ஃபூல்ஸ். இந்தியா அணுகுண்டு தயாரிப்பதில் ஈடுபாடு காட்டியிருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வயிற்று பிரச்சனைக்கு என்ன போட்டிருக்கான் பாரு. ஜூட். வருகின்ற தேர்தலில் எங்களை ஜெயிக்க வைத்தால் 1 ரூபாய்க்கு 1 மூட்டை பச்சரிசியும் 50 காசுக்கு 1 கிலோ கோதுமையும் 25 காசுக்கு முட்டையும் தருகிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதிகள் வழங்கினார். வித்துடுவானுங்க, மொத்தத்துல இந்த நாட்டையே வித்துடுவானுங்க. இவங்க எலெக்ஷன் ஓட்டுக்காக அதை செய்யறோம் இதை செய்யறோம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவானுங்களே தவிர நாட்டு மக்களுக்கு உண்மையா சேவை செய்யறோம் எவனாவது இருந்தா வர சொல்லுங்க. இல்ல, எவனும் இல்ல. அவ்வளவு எதுக்கு? அன்னைக்கு வெள்ளக்காரன் கட்ட பிரிட்ஜ் என்னைக்கும் கருங்கல் கோட்டை கணக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நம்ம கான்ட்ராக்டர் சுப்பையா கட்ட பிரிட்ஜ் நமத்து போன ஊசி பட்டாஸ் மாதிரி தொப்புன்னு விழுந்துடுச்சு. அதனால நம்ம எல்லாருக்கும் நல்லவன் எவனு கண்டுபிடிச்சு ஓட்டு போடுற புத்தி முதல்ல வரணும். இவ்வளவு அறிவோட பேசுற நீ இப்படி படிக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உனக்கு இப்படி படிச்சு காட்டுவேன்? Now I am 73. You understand? நல்ல படிச்ச ஒரு பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. நீ 4 பேருக்கு உதவி செய்யலாம். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்மள கட்டிக்கு போறவன் நம்மள விட ஒரு படி கீழே இருக்கணும். இல்லன்னா அவளுக்கு தான் இன்சல்ட். என்னடா செய்றாங்க? அளவெடுக்கறாங்க போகுது. என்னத்துக்கு தெரியலையே. 7.2 இறக்குடா. ஏய் இங்க தலையா என்ன இதெல்லாம்? சார், கேடிஎல் பார்வதி பண்டிட் அவங்க ஃபேக்டரிக்கு ரோடு போடுறதுக்காக இந்த காலனி விலைக்கு வாங்கலாம்னு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? இந்த இடத்த அளவு எடுத்தாகணும். நானும் பாக்கட்டேன். ஏய் ஏய் எவன் விக்கிறேன்னு சொன்னான்டா அவங்க வாங்குறதுக்கு? இதெல்லாம் தூக்கிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பல, உங்க உயிர் இருக்காது. போங்கடா. என்னடே எங்க ஆளுங்க இந்த இடத்தை அளவெடுக்க வந்தப்போ அதை தடுத்த ராஸ்கல்ஸ் யாரு? நான் இங்க கடிக்க வந்தா செருப்பால நான் அடிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. It is a citizen's fundamental right. இந்த உலகத்துல எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் சொந்தம். கார் கூட பேசுது பாரு. கலிகாலம். செக்யூரிட்டி ஜி, இவங்க யாரு நம்மள தடுக்கிறதுக்கு? இந்த இடம் நம்மளுது. நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். அட்டாக் அட்டாக். முட்டை உடைஞ்சு குஞ்சு வெளியே வருங்கிற மாதிரி கண்ணாடி உடைஞ்சாதான் அம்மா வெளியே வருவாங்க போல இருக்கு. இங்க பாருங்க லேபர் குலீஸ், இந்த வழியாத்தான் எங்க ஃபேக்டரிக்கு ரோடு போடலாம்னு தீர்மானிச்சிருக்கோம். சோ நீங்க எல்லாரும் காலி செய்யணும். நான் விரும்புறது எதுவா இருந்தாலும் சரி, அது உடனே எனக்கு கிடைச்சாகணும். தம்பிஜி, பிரச்சனை எதுக்கு? ஈவினிங் வரை டைம் தருவோம், அவங்களே காலி செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தாஜ்மஹல் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, அசெம்பிளி இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இது, பஸ் ஸ்டாண்ட் இது. இங்க 25 கார்ப்பரேஷன் கக்கூசும் இருக்கு. அங்க போட்டுக்க ஒரு ரோட்ட. யதே நிர்ணய மம சங்கல்ப தக்ஷணே காரிய ரூபக கரிஷ்யே. இவங்க சொல்றது என்னன்னா, நான் நினைச்சது எதுவா இருந்தாலும் நடக்கணும், நடந்தே ஆகணும், நிச்சயம் நடக்கும். அதான் இதுக்கு அர்த்தம். பம்பர பம்பஹா பம்பரே பப்பஹா பப்பே பம்பரஹா. இவ்வளவு சொல்லியே நீங்க இங்க இருந்தா உங்க மகனையே பேத்துருவேன். அதனால உங்களுக்கு தான் நஷ்டம். இதுதான் இதுக்கு அர்த்தம். அக்காஜி, பேசுனது போதும். இங்க இப்ப நடக்க வேண்டியது ஃபைட். அடிங்கடா. ஷுரு கரோ.
லைசென்ஸ் வேற உங்ககிட்ட இல்ல, சொன்னா கேளுங்க. இது உங்க புருஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண துருப்பிடிச்சு போன பழைய துப்பாக்கி. குண்டு வெடிக்குமோ வெடிக்காதோ, அவங்க ரியலா நம்மள அடிச்சாங்க, நாம அபிஷியலா அடிப்போம். அந்த சொர்க்கத்தை நான் வெட்டுறேன். என்ன விடு, அவனை சுட்டாதான் என் ஆத்திரம் தீரும். தீபாவளி அன்னைக்கு நிதானமா சொல்லலாம், வண்டியில இருங்க. ஏய், கதவை திறடா. Fools! Bloody fools! நில இன்னொரு தடவை நீயோ ஆட்களோ இந்த பக்கம் வந்தீங்கன்னு வெச்சுக்க, இன்ஜின் போரிங் கண்டிஷன் வந்துரும். வர சொன்னீங்களா மேடம்? இது சாதாரண விஷயம் இல்ல சார். பார்வதி பண்டிட்டோட பிரஸ்டீஜ் என்ன ஆனாலும் சரி, அந்த இடம் என் கைக்கு வரணும். சட்டத்தில் உள்ள எல்லா குறுக்கோளையும் யூஸ் பண்ணுங்க. என்ன செலவானாலும் அந்த இடம் எப்படி எனக்கு கிடைச்சாகணும். அவனை பைத்தியக்காரி, உன் தலையில பகன் எடுக்க மாதிரி முடிப்பாட்டியா சட்டத்துல உள்ள குறுக்கு வழியா உபயோகிக்கிறத? விளக்கு மாத்த புடிச்சு சுத்தம் பண்ண வேண்டியவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, நான் மட்டும் அந்த காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா என் புருஷன் என்ன கண்ட தொட்டமா வெட்டி வீசி எறிஞ்சிருப்பாரு. ஆமா, ஒன்னாதட்டு தான் உன் புருஷன் உன் கூட இல்லையே. ஏய் கிழவி, நீ யாருன்னு சொல்லு. நான் தான் உன் கொள்ளு பாட்டி. இந்த வீட்டு சமையல்காரன் எங்க இருக்கா? எஸ் மேடம். ஒழுங்கா நின்று தட்டம் புடிச்சவன. கோழி பிரியாணி, மட்டன் கைமா, எறா வறுவல், ஆட்டுக்கால் சூப்பு, கௌதாரி குழம்பு, இது எல்லாத்தையும் வக்கனையா நாக்குக்கு சுவையா செஞ்சு போடுறா. வயிறு எரியுதுடா பசில. ஏய், இது யார் வீடு நினைச்ச? என்னது? இந்த வீட்ல 16 கதவு, 32 ஜன்னல், 25 பேனு, 9 ஏசி, 12 விதியடிங்க, 20 வேலைக்காரங்க, 2 பொம்பளைங்க, ஒரு மாமா, ஒரு செக்யூரிட்டி, 10 நாய்களுக்கு இருக்குது. பயப்படாத, அவ வீட்டுல உள்ளதுதான் சொன்னா. ஓ, அது பாக்ஸ் பாக்ஸ். உள்ள போய் எனக்கு தேவையானது எடுத்துட்டு வாரேன். அதுக்குள்ள யாராவது அதை கீழே வச்சு போட்டீங்க, வெடிச்சு சேதறிடுவீங்க. சாக்கிறத சாக்கிறத. ஒரு நிமிஷம் யாராவது புடிங்க. நீங்க ஆம்பளைங்க வேற எதுக்கு பயப்படுறீங்க? புடிங்கண்ணா, சொன்ன கேளு, புடிங்க யாராவது. ஹலோ, இந்திரா, இந்திரா, என்னம்மா இதெல்லாம்? மம்மி, நேத்து ஈவினிங் எங்க காலேஜ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்தது. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ரியலி? அதனால இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல கிளம்பி இத உங்ககிட்ட காமிச்சிட்டு நாளைக்கு மார்னிங் ஃளைட்ல போயிடலாம்னு வந்தேன். என் செல்லம். மம்மி, எனக்கு போசிக்குது மம்மி. சாப்பிடவா? உட்காருமா, பரிமாறு. டெலிஷியஸ். ஏய் மேடம். சீ, என்ன இதெல்லாம்? போங்க இங்க இருந்து. எதுவும் நல்லா இல்ல. இடியட்ஸ். இத பாரு, வேலைக்காரங்களே நாம புகழக்கூடாது. அவங்கள புகழ்ந்தா போனஸ்